அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் 2025. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவாசகம், தன்னம்பிக்கை தரும் கருத்து நூல்கள், அதில் திருவாசகம், அதில் சிவபுராணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருவாசகம், சிவபுராணம் எல்லாமே நமது வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் ஆன்மீக உணர்வையும் ஊட்டக்கூடியது. வாங்க என்ன சொல்கிறோம் பார்க்கலாம். கல் நெஞ்சியும் உருகச் செய்யக்கூடிய திருவாசகத்தை அருளியவர் மாணிக்க வாசக பெருமான். இந்த திருவாசகத்தை யார் எழுதினார்னா மாணிக்க வாசக பெருமான். இது தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மாணிக்க வாசகர் பெருமான் யாருனாக்கா, சம்பு பாதாசிரியர் சிவஞானவதி அவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். இவர் பிறந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் மேலூருக்கு பக்கத்தில் திருவாதாவூர், அந்த ஊரில் தான் பிறந்தார். ஆனால் இவர் பேர் திருவாதாவூரார், வாதாவூரார் அடிகள் அப்படின்னு பல பேர் இவருக்கு இருக்கு. இவர் மதுரையில் அரிமர்த்தன பாண்டியன்கிற மன்னன்ட்ட அமைச்சரை வேலை பார்த்தார். மன்னன் பொற்காசுலாம் கொடுத்து தன்னுடைய நாட்டுக்கு படைபலத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சோழ நாட்டுக்கு. பாண்டிய நாட்டிலேருந்து சோழ நாட்டுக்கு அனுப்புகிறாரு. போய் குதிரையை வாங்கிட்டு வாங்கன்னு அமைச்சரான மாணிக்க வாசகர்கிட்ட. அப்படி ஒரு குதிரை வாங்க வந்தவர் போகிற வழியில் ஆவுடையார் கோயில், அப்போ திருப்பெருந்துறைன்னு பேர், இப்போ ஆவுடையார் கோயில் பேர், அங்கே தங்குறார் கோயிலில். அங்கே ஒரு குருந்து மரத்தடியில் ஒரு வயதான முதியோர் போல வேடம் அணிந்து சிவன் இவர் மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார். அதனால் குதிரை வாங்கிய மன்னன் அனுப்பிய அந்த வேலையை மறந்துவிட்டு அந்த ஆவுடையார் கோயிலுக்கு திருப்பணி செய்கிறார். கோயில் திருப்பணியை செய்கிறார். இது மன்னனுக்கு செய்தி தெரிய வர இவரை சிறைப்பிடிக்கிறார் மன்னன். திருப்பி சிவபெருமான் இவரை காப்பாற்றுறார். இதுதான் ஒரு சின்ன ஒரு மாணிக்க வாசகனை பற்றி குறிப்பு. இப்போ அவங்க திருவாசகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சிவபெருமானை போற்றிய பாடிய பாடல் தான் இந்த திருவாசங்கிறது. மாணிக்க வாசகர் சிவபெருமானை போற்றி பாடுறார். அவர் நிறைய இடத்துல பாடிருக்கிறார். முக்கியமாக ரெண்டு இடம் முக்கியமான இடம். ஒன்று சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலையும், இன்னொன்று ஆவுடையார் கோயில் தான். தில்லை நடராஜர் கோயிலில் 25 திருப்பதிகம் பாட்டிருக்கிறாரு. ஆவுடையார் கோயிலில் 20 திருப்பதிகம் பாட்டிருக்கிறாரு. இது இல்லாமல் திருவாரூரில் பாட்டிருக்கிறாரு, உத்தரகோசமங்கையில் பாட்டிருக்கிறாரு, திருவண்ணாமலையில் பாட்டிருக்கிறாரு. இப்படி பல இடத்துல பாடியிருந்தாலும் அவருக்கு ரொம்ப அதிகமாக பாடின இடம் ரெண்டே 2 கோயில் தான். ஒன்று ஆவுடையார் கோயிலையும், ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். இது சைவ திருமுறையான 12 திருமுறையில் இது 8வது திருமுறையை வச்சு இந்த திருவாசகத்தை நம்ம போட்டுறோம். மொத்தம் 51 திருப்பதிகம் பாடிருக்கிறாரு. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லி பெரியவர் வாக்கு காலகாலமாக நம்மள்கிட்ட இருக்கு. இந்த ஆவுடையார் கோயில் அதில் மட்டும் 20 திருப்பதிகம் பாடிருக்கிறாரு. அதில் முதல் திருப்பதிகம் சிவபுராணம். சிவபுராணத்தை பாடின இடம் இந்த ஆவுடையார் கோயில் தான். இது இல்லாமல் ஆவுடையார் கோயிலில் அந்த 20 திருப்பதியில் என்னென்ன பாடிருக்காருன்னா, 1 சிவபுராணம், 2 திருச்சாதகம், 3 திருப்பள்ளி எழுச்சி, 4 செத்திலா 10, 5 அடைக்கல 10, 6 ஆசை 10, 7 அதிசய 10, 8 புணர்ச்சி 10, 9 வாழா 10, 10 அருட்பத்து, 11 பிரார்த்தனை 10, 12 குலைத்த 10, 13 உயிர் உண்ணி 10, 14 திருப்பாண்டி பதிகம், 15 திரு வேசரவு, 16 அற்புத 10, 17 சென்னி 10, 18 திருவார்த்தை, 19 திருவெண்பா, 20 பண்டாய நான்மறை இப்படின்னு 20 திருப்பதிகம் ஆவுடையார் கோயிலே பாடியிருக்கிறாரு. நம்ம இப்போ பார்க்க போகிறது சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை இது மதுரை. இந்த மதுரையிலேருந்து இவர் இதுக்கு போகிறார். இங்கே ஆவுடையார் கோயில், இந்த சோழ நாட்டுக்கு போகிறாரு. போகிற வழியில் தான் இந்த ஆவுடையார் கோயில் இருக்குது. இது எதுனாக்கா புதுக்கோட்டை மாவட்டம், இந்த அறந்தாங்கி பக்கத்தில் இருக்குது. காரைக்குடி, தேவக்கோட்டை, அதுக்கு பக்கத்தில் இந்த அரங்கி பக்கத்தில் தான் இந்த ஆவுடையார் கோயில் இருக்குது. இந்த ஆவுடையார் கோயில் தான் மாணிக்க வாசகர்
வந்து சிவருமான் வந்து ஆட்கொள்கிறார். அங்கே தான் இந்த திருப்பதிகள்லாம் பாடுறாரு. இந்த ஆவுடையார் கோயிலில் 20 திருப்பதிகள் பாடுறாரு. அதில் முதல் திருப்பதியும் தான் சிவபுராணம். இந்த சிவபுராணம் இது ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில் முகப்பு தோற்றம் இது. அங்கே இறைவர் திருப்பெயர் வந்து ஆத்மநாத சுவாமி. ரைட்டுங்களா? இந்த சிவபுராணத்தில் முதல் இது பாட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம், வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அதுதான் நமச்சிவாய வாழ்க. அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். சிவபுராணத்தில் முதல் திருப்பாட்டு வந்து நமச்சிவாய வாழ்க, அநாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்கன்னு அங்கே நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லி அங்கே தான் ஆரம்பிக்கிறேன் முதல் திருப்பதிகம். இதுவும் வந்து சிவபுராணம் தான், ஆவுடையார் கோயிலில் பாடினதான். இது வந்து 26 32, அதாவது கிட்டத்தட்ட 2 4 6 ஒரு 7 வரி. ஒன்று வந்து அவர் வந்து எப்படி நாங்கள் வந்து அந்த பிறவிலாம் எடுக்கிறோம், ஆனால் இருந்தாலும் இறைவன் உங்களுடைய அந்த பாதத்தை அறிஞ்சது தான் எனக்கு பெரிய ஒரு பேராக இருக்குது. இத்தனை பிறவி எடுத்தாலும் தன்னை பற்றி ஆதங்கப்பட்டு இறைவன்ட்டு முறையிடுறார். வாங்க என்ன முறையிடுறாருன்னு பார்க்கலாம். சிவபுராணம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று இத்தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிற. என்னத்தான்? புல்லாக பூண்டாக மரமாக கல்லாக மிருகங்களாக பறவையாக பாம்பாக மனிதராக பேயாக கணங்களாக அரக்கராக முனிவராக தேவர்களாக என படைக்கப்பட்டுள்ள எல்லாவற்றிலும் பிறந்து பிறந்து இழைத்து விட்டேன். உண்மையாகவே உனது பொன்னான திருவடிகளை கண்ட பின்புதான் பிறவி கடலிலிருந்து விடுபட்டு வீடு பேறு அடைந்தேன் எம்பெருமானே அப்படிங்கிற. இப்படி பல பிறப்பை பிறந்து இழைச்சேன். புல்லா பிறந்தேன், சின்ன செடிகளாக உள்ள பூண்டுகளாக பிறந்தேன், பெரிய மரமாக பிறந்தேன், கல்லா பிறந்தேன், எல்லாம் ஒரு சிற்றுயிர். அப்புறம் கொஞ்சம் அடுத்தது மிருகங்கள் நடக்கிறது. இது ஒரே இடத்துல இருக்குது. புல்லா பூண்டு மரம் எல்லாம் தாவர இனம். கல்லும் ஒரே இடத்துல இருக்கும், நகராது. ஒரு இடத்த விட்டு ஒருத்து நகராது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உயிர். இந்த கல்லுக்கு உயிர் கிடையாது. புல் பூண்டு எல்லாம் வந்து தாவர இனங்கள். அந்த தாவரம்னா பல அதில் எல்லாம் பிறந்து இழைச்சாச்சு. உயிரிழந்த கல்லை பண்ணாமல் பிறந்தாச்சு. நடப்பனை பல மிருகங்களை பிறந்தாச்சு. பறப்பனை வானத்தில் பறக்கிற பல பறவைகளாக பறந்து இழைச்சாச்சு. ஊர்வனை பாம்பாக பிறந்தாச்சு. அடுத்து மனிதர்கள் கொஞ்சம் உயர்வாக இருக்கணும், மனிதர்களாக பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் பேயாகவோ கணங்களாகவோ அரக்கராகவோ முனிகராகவோ தேவர்களாகவோ இப்படி எல்லாத்தையும் பிறந்தாச்சு. இனிமேல் பிறக்கவும் போகலாம். அதனால் எல்லாவற்றிலையும் பிறந்து இழைத்து விட்டேன். ஆனால் உண்மையான உன்னுடைய பொன்னான திருவடியை கண்ட பின்புதான் இந்த பிறவி கடலிலிருந்து விடுபட்டு உன்னுடைய வீடு பேறு அடைந்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது தமிழ் இலக்கியமும் இதில் கலந்துருக்கு. இந்த என்னதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக பாட்டு இறைவனை போற்றி அவர் பாடினாலும், ஏன் நம்ம வந்து திருக்குறள் திருவாசகம் திருஅற்பா இதெல்லாம் வந்து போற்றி புகழ்றோம்னா, அங்கே வந்து தமிழில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக நம்மளுக்கு தமிழில் எவ்வளோ அந்த கருத்துக்கள் எப்படி அது தமிழில் வந்து கவிதையாக கொண்டு போகலாம், இலக்கியமாக கொண்டு போகலாம் அப்படின்னு பாடுறதுனால இந்த திருவாசகம் திருஅற்பா திருக்குறள் இதெல்லாம் வந்து காலங்கடந்து நம்ம மனசில் நிற்கிது. இன்னொருத்தர் பார்க்கலாங்களா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று இத்தாவர சங்கமுத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? வாங்க, நம் வாழ்நாளில் ஒரு தடவையாவது படித்து பயன்பெற வேண்டிய பக்தி நூல்தான் திருவாசகம். முதல்ல வந்து திருவாசகத்தை எல்லா சுப நிகழ்ச்சிகள்
கல்யாணம் இல்லை முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த திருவாசகத்தை ஓதுவாங்க. இப்போ கோயிலும் வந்து முற்றோதல் பண்ணுறாங்க, திருவாசகம் முற்றோதல் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து வயது முதிர்ந்தோர், நோயுற்றோர், மரணத்துக்கு மிக அருகில் சென்றோர், மன்னிக்க இன்னும் சில நாட்களே சில மாதங்களே உள்ளோர், இப்படி எல்லாமே வந்து திருவாசகத்தை படித்து அந்த மரணம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எப்போ வரும்னா அந்த திருவாசகத்தை படிக்கும்போது தான் வரும். அப்போ அந்த மரணமே ஒரு பயம் இல்லாமல் நம்ம இறைவனடி சேர்றதுக்கும் இந்த திருவாசகத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நோயுற்றோர், அது மொத்தமாக இது வந்து கஷ்டப்படுபவர்கள், கடனாளிகள், மிகவும் வருந்துவோர், வாழ்க்கை துயருள்ளோர், சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், திருமணம், இப்படி எந்த நிகழ்ச்சிகளும் இந்த திருவாசகத்தை படிக்கலாம். திருவாசகத்தை படிப்போர், கேட்போர், நினைப்போர், இப்பாடலை பிறருக்கு பகிர்வோர் என அனைவருக்கும் இறையருள் கிடைக்கும். ஆதலால் நாம் இறைப்பணி செய்வோம், நமது வாழ்வில் முன்னேறுவோம், உயர்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு 2025 நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.